சில ஓனர்கள் முன்னேறும் விதம் பின்னேறும் விதம் என்ன என்று பார்ப்போமா? முன்னேறவங்க எப்படி முன்னேறுவாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு வளர்ந்த அவங்க ஒரு காலத்தில் அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்த காலத்தில் அவங்க சின்ன வயசில் ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கஷ்டம்னா என்ன துன்பம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு வழியில் ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க, ஒரு லோன் போடுறாங்க, ஒரு கடை வைக்கிறாங்க. அவங்க முன்னேற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு வேலை செய்கிறவங்கள பார்த்து ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க மம்முட்டியால் 50 கிலோ மூட்டையை 20 மூட்டையை ஒருத்தரே தூக்குறவங்க இருப்பாங்க லைனில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அதே 5 மூட்டை தூக்குறவங்களும் இருப்பாங்க. ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய தன்மையை அவங்க படைச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாகட்டும் கடையாகட்டும் வச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு யாராருக்கிட்ட எப்படி பேசணுமோ அதை பார்த்து வளருவாங்க. உள்ளேயே ஆலோசனை பெறுவாங்க. ஃபஸ்ட்டே அவங்க கஷ்டப்பட்டதுனால இந்த கஷ்டம் எப்படி அப்படிங்கிறத உள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே தீர்மானித்து அவங்களுக்குள்ளேயே இந்தந்த ஆளுகளுக்கு இந்தந்த வேலையும் பிரித்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. எல்லா மேசனும் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தர் நல்லா கட்டுவார், ஒருத்தர் நல்லா கட்ட மாட்டார். ஒருத்தர் வேகமாக கட்டுவார், ஒருத்தர் ஸ்லோவாக கட்டுவார், ஒருத்தர் நுணுக்கமாக கட்டுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாட்களையும் பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த கஷ்டத்துலேருந்து வந்த ஒரு ஓனர். அவர் வளர்ந்த விதம் வேறு, வளர்கிற விதம் வேறு. அவர் வேறு ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளை விட பெட்டராக இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. உள்ளே கிடந்து எப்படி பாடுபடலாம், எந்த மாதிரி முன்னேற்றலாம், நம்ம ஆட்களுக்கு எப்படி ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு அதுக்குள்ளேயே பசங்களவே போட்டு எப்படி ஸ்டாஃப்களுக்கு வேலை கொடுக்கலாங்கிறத அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதை வச்சு 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டவங்க தான் அதைய உள்ளேயே ஆலோசனை பெற்று அவங்க கடையை முன்னேற்றுவாங்க, அவங்க கம்பெனி முன்னேற்றுவாங்க. எந்த கம்பெனியும் ஈடுபாடு பண்ண மாட்டாங்க, எந்த கம்பெனியும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு மன உறுதியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையாக இருப்பாங்க, விடாமுயற்சியாக இருப்பாங்க. இன்னொன்று என்ன, அவங்க தன்னைத்தால் முயற்சி செஞ்சு வின் பண்ணுறதுனால நம்புறது ஒன்லி வேலையாட்களை. சரியான லீவு, சரியான சாப்பிட்ற டைமு, தேவையில்லாத குறைச்சல் இல்லாது அவங்க ஆல்ரெடி பட்டிருப்பாங்க, அது படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அவங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஓகே, இப்படி ரூமிங்கு அது ஓகே, இப்படி இருக்கல அப்படி இருக்கலான்னு நினைக்க சொல்லலாம். ஏன்னா அதை போட்டு கம்பல் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது என்னோடய கம்பெனியும் இல்லை, இங்கே இல்லை. என்கிட்ட நிறைய கற்றுக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே ரூமிங் முதற்கொண்டு எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு நல்லா வளர்த்தி விட்றக்கும் பார்ப்பாங்க. இவங்க கஷ்டப்பட்ட மாதிரி நம்மக்கிட்ட வேலைக்கு வரையும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பிரித்து கொடுத்து சம்பளம் இன்சென்டிவ் பிளான் பண்ணக்கூடிய அவங்க கம்பெனி முன்னேறும், விடாமுயற்சியாக முன்னேறும். அதே முன்னேற முடியாத கம்பெனி இருக்கிற காசை, அதாவது காசு இருக்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நடத்துறது, லோன் கம்மியாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் கம்மியாக கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி நல்ல லெவலில் போய் ஒரு பிரான்ச்சு ஒரு 10 பிரான்ச்சு 5 பிரான்ச்சு அப்படி விரிவடை 20 பிரான்ச்சும் கூட ஆகுது. கஷ்டப்பட்டு வந்தவங்க, அதே கஷ்டப்படாமல் வந்தவங்க சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் படித்து நல்ல ஒரு அளவுக்கு கல்லூரி படிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா நாத்தா காசு இருக்குது, நல்லா தாத்தம்பாட்டாங்க காசு இருக்குது, நல்லா வளர்ந்து நல்லா ஒரு அளவுக்கு நல்லா காலேஜ் படித்து ஓரளவுக்கு நல்லா படிப்பு நல்லா படித்து நல்லா சொகுசுலேயே வாழ்ந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா ஒரு கடையோ கம்பெனியோ வச்சாங்கன்னா அவங்களோட நடத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்குது. கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்களே. கஷ்டப்படக்கூடிய ஆட்களை பற்றி தெரியாது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. உன்னை விட பெட்டராக இருக்க அவனை விட பெட்டராக இருக்கு நீ, அவங்க நம்மளை விட பெட்டராக இருக்காங்க, ஏன் நம்மளை விட பெட்டராக இருக்காங்கன்ட்டு அவங்க விட போய் அதை கேட்க இதை கேட்க அதை பண்ண இதை பண்ணுற எல்லாம் தலையிலையும் வாங்கிட்டு மண்டையில் ஓட்டிட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிவிட்டு சிஸ்டம் இப்படி இந்த சிஸ்டம் இப்படி கால்குலேட்டரை நம்ப மாட்டான், கால்குலேட்டரை தான் நம்ம மனக்கணக்கை நம்ப மாட்டான், கையில் போட்டால் பேசுவான், கால்குலேட்டர் போடும்பேன் இது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்படின்னு வகுத்து படித்த புத்தகத்தில் இப்படி எதை இருக்கணும் அதை போய் கற்றுக்கோ, இதை போய் கற்றுக்கோ, அவனை பார்த்து கற்றுக்கோ, அந்த கடைக்கு போய் கற்றுக்கோ, அந்த கம்பெனிக்கு போய் கற்றுக்கோ, இந்த கம்பெனிக்கு கற்றுக்கோ, இவனை பார்த்து கற்றுக்கோ, இதே மாதிரி அதே மாதிரி அப்படி இப்படி பண்ணுன்ட்டு போட்டு இருக்கிற ஆட்களை போட்டு கம்பேர் பண்ணி அவனும் வளர மாட்டான். வளர்ந்தாலும் எனக்கு காசு கடன் வாங்கி நிறையா விஷயம் பண்ணி வீணாக போய் வெட்டியாக போய் அவனும் போனது பார்த்தாமல் உள்ளுக்கிற வேலையாட்களையும் போக வச்சுருது. டெய்லி டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். காசு ஒரு பேச்சு, காசு இல்லாத போது ஒரு பேச்சு, ஆள் இருந்தால் ஒரு பேச்சு, ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு. ஒருத்தர் மேன் பவர் இருக்கும்போது நல்லா பேசுவான், அதே 3-4 பேர் மேன் பவர் ஒரே வேலைக்கு போட்டாங்கன்னா பேச்சு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் மேன் பவர் இருக்கும்போது அவனை நம்பி இருக்கும்போது நல்லா பேசுவான்.
இப்போ நிறைய பேர் வந்த கடைசியில் நம்மளே வேண்டாங்கிற மாதிரி பேசுவான். இதெல்லாம் வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து நல்லா ஒரு காலேஜில் படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து அதில் வரக்கூடிய காசில் தொழில் நடத்தக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய லோன் போட்டு விரிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் அவங்களோட தொழிலும் முன்னேற முடியாது, அவங்களோட வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்க்குறக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி சொகுசாக வந்தாங்க அதே மாதிரி இருப்பாங்க பார்க்குறக்கு. ஏன்னா ஒரு துளி முகத்தில் கஷ்டம் தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓனர் பின்னேறிட்டே போவாங்க. பார்க்குறக்கு மட்டும் ரிச் ஆக்கிற மாதிரி இருக்கும், பின்னேறிட்டே போவாங்க. அதாவது மனசுலையும் பின்னேறுவாங்க, கடையிலையும் பின்னேறுவாங்க. பார்த்தா வெளியே பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே கஷ்டப்படுறவன் முன்னேறிட்டும் போவேன். ஆட்களுக்கு நல்ல பேர் இருக்குது, சம்பளம் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், கன் டைமுக்கு எல்லாமே எவ்வளோ கஷ்டம் என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்களே மற்ற கம்பெனிக்காரரே பொறாமப்படும் அளவுக்கு திட்டங்களை தீட்டி சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கஷ்டப்படுறேன் இவங்க என்ன இவங்க அந்த கடையில் எவ்வளோ கொடுத்தாங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த கம்பெனி நம்ம பரவாயில்லையா லீவ் விடுறது கொண்டு எல்லாம் சிஸ்டமேட்டிக். ஒரு கவர்மெண்ட் லீவு, அந்த கஷ்டப்படுறவன் கவர்மெண்ட் லீவு மாற்றி லீவ் கொடுப்பான். இவன் ஒரு சில சிஸ்டமேட்டிக்காக லீவ் கொடுப்பேன். நிறைய வித்தியாசம், 2 ஓனருக்கு வித்தியாசம். கஷ்டப்படுவன் முன்னேறுகிறான், கஷ்டமில்லாத வளர்ந்தவன் முன்னேறுவதில்லை, கம்பேராக வாழ்கிறான். மன உறுதி இல்லாதவன், தன்னம்பிக்கை இல்லாதவன், விடாமுயற்சி ஆளன் கிடையாது. இருவரும் ஒருவரை நம்புகிறார்கள். யாரை? தொழிலாளியத்தை நம்புவாங்க. இப்போ கசக்கி புளியை இஞ்சி எடுக்க மாட்டான், அவன் கசக்கி புளிஞ்சு எடுப்பான். கேட்டால் எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ஆளுக்குன்னு சொல்லுவான். இவனும் எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ஆளுக்குன்னு சொல்லுவான். இவன் நடந்துக்கிற விதம் வேறு, அவன் நடந்துக்கிற விதம் வேறு. இவன் கம்பேர் பண்ண மாட்டான், அவன் கம்பேர் பண்ணுவான். இருவருக்கும் உள்ள வித்தியாசம். கஷ்டப்படுபவன் ஒரு மாதிரி, சொகுசாக வாழ்ந்தவன் ஒரு மாதிரி. ஆனால் இருவருக்கும் சந்தோஷம் எது? அவன் சொல்வான், கஷ்டப்படுறான்டா, அது பண்ணுறா, இது பண்ணுறா, உனக்கு தூக்குறா, அதை பண்ணுறா, இது பண்ணுறான். அவர் சொல்லுவார், கஷ்டப்படுறார், நானே தொழிலாளி நானே முதலாளி. அப்படி நானே தொழிலாளி நானே முதலாளிங்கிறத விட நானும் தொழிலாளி தான். இவர் அப்படி இல்லை, தண்ணி எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆட்களை பார்த்துட்டு. ஏன்னா ஓனருங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறனால. ஓனர் அதுக்கு முன்னாடியே எடுத்தோன்னே ஓனர் ஆகக்கூடாது, சின்ன வியாபாரம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுமா 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு பண்ண மாட்டோம். நாங்கள்லாம் யார்? இவர் அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இடையில வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அதில் தோற்று அதுலேருந்து எப்படி வரல, என்ன பண்ணல, எப்படி கஷ்டப்பட இருக்குதா, என்ன கொடுக்கல, எப்படி கொடுக்கலாம், ரேட்டு முதற்கொண்டு சிஸ்டமேட்டிக் முதற்கொண்டு சரியான விதமாக வகுக்கிறது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் சிறந்தவன். கஷ்டப்பட்டு வளர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பவன். மக்கள் மனதில் இடம், வேலையோ தொழிலாளி மனதில் இடம், இப்படிப்பட்ட பல்வேறு இடம் வாங்கிய அவன் தொழிலில் முன்னேறுகிறான், கடையில் முன்னேறுகிறான், நல்ல நிலையில் இருக்கிறான். அனைவருக்கும் ரோல் மாடலாக கம்பெனியும் கடையும் நடத்துகிறான். இவன் அப்படி அல்ல, எல்லாத்தையும் பார்த்து வீணாக போய் 10 வருஷம் கழிச்சு கடையை மூடிட்டு கம்பெனி மூடிட்டு போய்க்க வேண்டியதான். உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா, கிடைச்சதும் போயிடும். அதனால் என்ன பிரச்சனை? அதாவது ஆட்கள் நிலைக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நிலைப்பாங்க. 10 வருஷம்னாலும் ஒரே கடை கம்பெனியில் வேலை செய்வாங்க. அவங்ககிட்ட 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனியாவது கடையாட்டு மாறிட்டே இருப்பாங்க. இதே வித்தியாசம். சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.